அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் வந்து இறந்து போயிட்டார். அதாவது போப் ஆண்டவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அந்த செய்திய தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ போப் ஆண்டவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேட்டிக்கன் சிட்டில வந்து இந்த போப் ஆண்டவர்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வேட்டிக்கன் சிட்டில தான் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த நம்மளுடைய போப் ஆண்டவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்ப பிறந்திருப்பார் அப்படின்னா, கரெக்ட்டா டிசம்பர் 17, 1936ல போப் ஆண்டவர் அவர்கள் வந்து பிறந்திருக்கார். ஓகேங்களா? போப் பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் 17, 1936ல எங்க பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூனஸ் ஏரிஸ். ஓகேங்களா? பியூனஸ் ஏரிஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினாவோட தலைநகரம். அர்ஜென்டினால தான் வந்து இவரோட பூர்வீகம். சரிங்களா? அர்ஜென்டினால பிறந்திருப்பார். இவர் எப்ப போப் பதவிக்கு வந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 13, 2013ல 266வது போப் ஆண்டவராக வராரு. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் அமெரிக்கால இருந்து ஒரு போப்பாண்டவர் வந்திருக்காரு அப்படின்னா அது இவர்தான். சரிங்களா? மத்தபடி இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நிறைய கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நபராக இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு பயணித்த ஒருவராகவும் இருப்பார். கிட்டத்தட்ட 65 நாடுகளுக்கு மேல பயணித்திருப்பார். மத்த மதங்களுடைய மத குருக்களை வந்து சந்திச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரோட மெமோயர் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? மெமோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவு குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப் அப்படிங்கிறது இவருடைய நினைவு குறிப்பாக இருக்கு. சரியா? இதையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ போப் ஆண்டவர் இறந்துட்டார். அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு முக்கியமான செய்தி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அணுசக்திய பத்தி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2047ஆம் ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய ஆ கொண்டிருக்கணும், தயாரிக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட்டா இருக்கு. ஓகேங்களா? 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இத நோக்கி நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் எஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் சிறு தொகுப்பு அணு உலைகள வந்து நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். அதற்காக மத்த நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு வந்து உதவிகள் வருது. அதுல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம உதவிகள பெறப்போறோம். சரிங்களா? அமெரிக்கா கிட்ட நம்ம ஒரு அணு உலைக்காக ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த அக்ரீமெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 123 அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அணு உலைக்கான நியூக்ளியர் எனர்ஜிக்கான அக்ரீமெண்ட் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 123 அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2005ல இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கும். 2008ல இந்த அக்ரீமெண்ட் வந்து நமக்கு சைன் ஆயிருக்கும். சரிங்களா? 123 அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த அக்ரீமென்ட்க்கு கீழ அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுல இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர உருவாக்குறதுக்காக உதவிகள வந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ அந்த அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுல உதவி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு 2 சட்டங்கள நம்ப திருத்தம் செய்யணும். 1 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். ஓகேங்களா? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 1962ல வந்திருக்கும். அடுத்ததா சிவில் லியபிலிட்டீஸ் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்த. சிவில் லியபிலிட்டீஸ் ஆக்ட் 2010ல வந்து வந்திருக்கும். சிவில் லியபிலிட்டீஸ் ஆக்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா, அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி தான் வந்து காம்பன்சேஷன குடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரெகுலேஷன கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் சிவில் லியபிலிட்டீஸ் ஆக்ட். ஸோ இந்த 2 சட்டங்களையும் திருத்துறதன் மூலியமா நமக்கு அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுல உதவி பண்ண முடியும். சரிங்களா? ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ பில்ட் பண்றதுக்கு. எதுக்காக இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நெறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. தொழிற்சாலைகள் அவங்களுடைய மின் தேவைகளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன சூரிய ஒளி மின் தயாரிப்பு நிலையங்கள வந்து வச்சிருக்காங்க. அதாவது சோலார் பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க. விண்ட் எனர்ஜிய வந்து பேஸ் பண்ணி அவங்க பவர ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் நீடுக்காக. இருந்தாலும் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தனியார் நிறுவனங்கள, தனியார் தொழிற்சாலைகள்ல அவங்க தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட செட்டப் பண்ணிக்கலாம். அவங்களோட தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரத்த அவங்க இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் யூஸ் பண்ணி நியூக்ளியர் எனர்ஜிய யூஸ் பண்ணி புரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நிலம், அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் எல்லாமே
தனியார் பார்த்துக்குவாங்க. அதுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டரை டெவலப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை அரசாங்கம் வந்து ஏத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். இதனால தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை அவங்களே உருவாக்கிக்க முடியும். ஏன்னா இந்தியாவுல பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 2032ல இப்ப நம்மளோட ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அரௌண்ட் 277 ஜிகாவாட்டா இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுவே 450 ஜிகாவாட்டை தாண்டி போகும். அப்படி இருக்கப்ப நம்மளோட ஜெனரேஷன் கெப்பாசிட்டியும் தாண்டி பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது போகுது. அதனாலதான் நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் நம்ம டெவலப் பண்றப்ப தொழிற்சாலைகளுக்கு அதை வழங்கி அவங்களோட தேவைகளை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகும். அதனாலதான் சரிங்களா. ஸோ அதுக்காக நம்ம அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், சிவில் லியபிலிட்டிஸ் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் இந்த மாதிரியான சட்டங்களை திருத்தி நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ண தயாராக இருக்கும். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஆபத்துகள் நிறையவே இருக்கு. நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னாலே அந்த நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டோர் பண்றது, ஃபுகுசிமா, செர்னோபில் போன்ற விஷயங்களையும் இங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஆபத்துகளையும் தாண்டி பார்த்தோம்னா இந்தியன் எக்கானமிக்கு இது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ தீய செயல்கள் வந்து தீயை விட ரொம்ப பேடா இருக்கு. ஓகேங்களா? அதனால அந்த தீய செயல்களை தீயை விட பேடா நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 202 அதிகாரம் தீவினை அச்சம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நேத்து சுகாதாரத்துறையோட மானிய கோரிக்கை நடந்துச்சு. சோ அதுல நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 1000 ரூபாய் அரசாங்கம் உதவித்தொகையாக வழங்க போகுது. இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இருந்துச்சு. அதை தாண்டி பாக்குறப்ப ஜஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறையோட சாதனைகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1000 பேஷண்ட்டுக்கு 3.6 மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. இது அமெரிக்கால. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது 1.4 சம்திங்ல இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 மருத்துவர்களுக்கு 1000 பேஷண்ட்டுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நேத்து சட்டப்பேரவையில தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சரியா? 1000 மருத்துவர்களுக்கு 1000 நோயாளிகளுக்கு 4 மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. அதை தாண்டி பாக்குறப்ப நம்மளுடைய குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓகேங்களா? 10.4 இருந்து இப்ப 7.8, அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது IMR அப்படிங்கிறது 7.8ல இருக்கு. MMR அப்படிங்கிறது 39 கம்மியா இருக்கு அப்படிங்கிற செய்தியையும் சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காங்க. சரியா? மற்றபடி பார்த்தோம்னா மருத்துவ இந்த பிஜி மெடிக்கல் சீட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். 50 சுகாதார நிலையங்களை உருவாக்க போறோம். 208 நலவாழ்வு மையங்கள், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்க போறோம். அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி பாக்குறப்ப இந்தியாவிலே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கு. ஓகேங்களா? டாடா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். சோ இதே மாதிரியே காஞ்சிபுரத்துல தமிழக அரசாங்கம் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்துல காரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு இருக்கு. சீக்கிரமா அதனுடைய பணிகள் முடிஞ்சிடும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ தமிழ்நாட்டுல எங்க இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் வரப்போகுது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நாடாளுமன்ற செயல்பாடுகளில் தலையிடுவதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படிங்கிற டேர்மை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஆங்கில செய்தித்தாள்ல வந்திருக்கும் ஜுடிஷியல் இன்கர்ஷன். ஜுடிஷியல் இன்கர்ஷன்னா என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான மீனிங்கை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜுடிஷியல் இன்கர்ஷன் இன் த சென்ஸ் ஒரு ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் டொமைன்ஸ்குள்ள போய் செயல்படுறது தான். ஓகேங்களா? அவங்களோட டொமைனை தாண்டி அடுத்த டொமைன்ஸ்ல போய் செயல்படுறத ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லெஜிஸ்லேச்சருக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறது, எக்ஸிகியூட்டிவ்ஸோட பணிகளுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறது, அதை ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 142 நம்ம சொல்லலாம். இப்ப சமீபத்தில் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கும். சரிங்களா? அதாவது ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்
16 பெட்டிகளுடன் நமோ பாரத் ரயில் சேவை. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமோ வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் இருக்கு. ஓகேங்களா, வந்தே பாரத் அப்படிங்கிறது நமக்கு ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய ஏசி ட்ரெயினா வந்து இருக்கு. நமோ பாரத் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் இல்லாம ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுத்துட்டு போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு ஏசி ட்ரெயின் தான் இந்த நமோ பாரத் அப்படிங்கிற ட்ரெயின். வந்தே பாரத் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் பண்ணிருக்கணும், உட்காந்துட்டு மட்டும்தான் போக முடியும். ஆனா நமோ பாரத் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடையாது, நின்னுட்டு கூட போகலாம். சரிங்களா, நார்மல் ட்ரெயின் தான், ஆனா அதுல ஏசி இருக்கும். ஓகேவா, அதான் இந்த நமோ பாரத். ஃபர்ஸ்ட் இந்த நமோ பாரத் ட்ரெயின் வந்து எங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, போன வருஷம் அகமதாபாத்ல இருந்து புட்ச் அப்படிங்கிற நகருக்கு போகக்கூடிய அந்த வழித்தடத்துல இந்த நமோ பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பீகார்ல அந்த ட்ரெயினை தொடங்கி வைக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு அப்படின்னா அகமதாபாத் டு புட்ச். அது கேட்டா அதுதான் கேட்பாங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த போப் ஆண்டவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. சரியா, ஸோ போப் ஆண்டவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா அவரோட அந்த இறுதிச் சடங்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கார்டினல்களை அழைப்பாங்க. சரிங்களா, வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 252 கார்டினல்கள் இருப்பாங்க. இதுல 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை வந்து இந்த வாக்கெடுப்புல சேர்த்துக்க மாட்டாங்க. சரிங்களா, அந்த வகையில பாக்குறப்ப மொத்தம் 135 பேர் இந்த வாக்கெடுப்புல இப்ப இருக்க போறாங்க. 135 கார்டினல்கள் வந்து வரப்போறாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டிக்கு வருவாங்க. வேட்டிகன் சிட்டிக்கு வந்து ஒரு ஒரு க்ளோஸ்டு ஹால்ல தான் இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். ஓட்டிங் நடந்து எந்த போப் அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டியில யாரு வின் பண்றாங்களோ, 2/3 பங்கு பெரும்பான்மை வாக்குகள் யாருக்கு கிடைக்குதோ அவங்கள தான் அடுத்த போப் ஆண்டவராக தேர்ந்தெடுப்பாங்க. சரியா, சோ அந்த எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஒரு பேசிஸ்ல தான் கார்டினல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அதுல 80 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு 2/3 மெஜாரிட்டியில எந்த இவர் ஜெயிக்கிறாரோ அவர் வந்து போப் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. சரியா, வேட்டிகன் சிட்டில இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, சோ மற்றபடி பாத்தீங்கன்னா இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.